அவன் என் பக்கத்தில் இல்லாமல். ஒன்றா இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா தூங்கணும், ஒன்றா தான் இருந்தோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தோம். பட் இப்போ அந்த லைஃப் எனக்கு இல்லை. அந்த லைஃப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஒவ்வொரு நாள் எனக்கு தான் தெரியும். தயவு செய்து இப்போ லவர்ஸ் புரிஞ்சுக்குங்க. லவ் பண்ணுறீங்க, ட்ரூவாக லவ் பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டமானா போராடி லவ் பண்ணி கடைசியில் ஒன்றா சேருங்க. சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. அந்த ஒரு லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அனுபவிச்சா தெரியும். அந்த தயவுசெய்து வழிகளை அனுபவிக்காம சந்தோஷத்தையும் அனுபவிங்க. அதுக்குன்னு லைஃப்பில் சண்டையே போட்டுட்டு இருக்காதீங்கன்னு நான் சொல்லலை. சண்டை போடுங்க, அப்பப்போ போடுங்க, 5 நிமிஷம் சேர்ந்துருங்க. சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மெமரிஸ். இப்போ அந்த சண்டை கூட இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், இப்போ உள்ள பாய்ஸ் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா பாய்ஸ் நீங்கள் தொங்கி தொங்கி வர்றதுக்கு அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ உள்ள பாய்ஸ் சே போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள பாய்ஸை வரல, எவ்வளோதான் நம்ம இறங்கி போகிறோன்னு இறங்கி வர மாட்டாங்க. ப்ளீஸ் தயவுசெஞ்சு பாய்ஸை மட்டும் அழிய விடாதீங்க, அழுகவும் விடாதீங்க. ஏன்னா அவங்க அழுந்தாங்கன்னா நம்ம பின்னாடி வருத்தப்படுவோம். நான் இப்போ வருத்தப்படுறேன். அவனை அப்படி அழு வச்சேன். நான் ரொம்ப என் பாயை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹர்ட் நான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். அவன் எவ்வளோ வழிபட்டிருப்பான்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ஆடியோ அவனுக்கு போய் சேர்ந்து என்கிட்ட திரும்பி வருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை, கண்டிப்பாக சேருவான்னு ஒரு நம்பிக்கை. சப்போஸ் இந்த ஆடியோ அவனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நான் அந்த ஆடியோ அனுப்பினவங்க எல்லாத்தையும் மறக்க மாட்டேன். பிகாஸ் அவன் என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் அவங்க லைஃப்பில் இருக்கணும். லவ் இஸ் பியூட்டிஃபுல். ப்ளீஸ் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். சிங்கிள் லைஃபோட கப்பல் லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன். கப்பல்ஸ் புரிஞ்சுக்கிங்க. சண்டை போடாதீங்க, போட்டாலும் அந்த நிமிஷமே சேர்ந்துருங்க. பிரேக் ஆஃப்னு உங்கள் லைஃப்பில் ஒன்று வச்சுக்காதீங்க. அந்த வழியை அனுபவிக்காதீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க.